வணக்கம். வாழ்வெல்லாம் பாட்டு. இந்த வாழ்வெல்லாம் பாட்டு அதில் ஆம், ஒரு பாட்டு. அந்த பாட்டை வாழ்வெல்லாம் பாட்டு தான். இந்த பாட்டு நம்ம மனசை ஒரு மயிலிறகு மாதிரி வச்சுக்கிட்டு வருடி கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய பாட்டு. சோகத்தில் உட்காந்துருக்கோம், துக்கத்தில் அடைஞ்சு கிடக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு ஒரு டக்குன்னு ஒரு சலைனில் இதை ஏற்றி உற்சாகப்படுத்திடுற மாதிரியான ஒரு பாட்டு வரிகள். இன்னும் சொல்லப்போனால் இந்த பாட்டு கண்ணதாசனுடைய பாட்டு, கண்ணதாசனுடைய வரிகள். ஆனாலும் கூட இந்த பாட்டு தான் தற்கொலை முயற்சியிலிருந்தும் மீண்டும் ஊருக்கே ஸ்ரீரங்கத்துக்கே போயிடலாம்னு நினச்சி தவிச்சுக்கிட்டு இருந்த கவிஞர் வாலி அவர்களையே சட்டையை பிடிச்சி உலுக்கி இங்கே தாண்டா நீ இருக்கணும் அப்படின்னு அவருடைய நினப்பையே மாற்றி மடைமாற்றி விட்டு திசை காட்டிய ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு. மயக்கமா பாட்டு, கலக்கமா பாட்டு. மயக்கமா கலக்கமா அப்படிங்கிற பாட்டு. சுமைதாங்கி அப்படிங்கிற படத்தில் ஸ்ரீதர் சார் டைரக்ஷனில் வந்த படம். ஜெமினி கணேசன் நடிச்சிருப்பாரு. பொதுவாகவே ஸ்ரீதர் சாருடைய படங்களை எடுத்து பார்த்தீங்கனாலே ஒவ்வொரு பாட்டும் சும்மா லட்டு மாதிரி இருக்கும். அட்டகாசம் பண்ணிடுவார். மெல்லிசை மன்னர்கள்னு அந்த காலத்தில் கொண்டாடப்பட்ட எம்எஸ் விஸ்வநாதனும் டி.கே. ராமமூர்த்தி அவர்களும் இணைந்து பணியாற்றிய காலங்களில் வந்த பாட்டு. ஜெமினி கணேசனை அப்படியே நடக்க விட்டு பாட வச்சிருப்பாரு, ஆக்ட் பண்ண வச்சிருப்பாரு ஸ்ரீதர் சார். இந்த சுமைதாங்கி படத்தில் அவ்வளவு துக்கங்கள் துக்கங்கள் துக்கங்கள்னு ஜெமினி கணேசனுக்கு பாடாப்படுத்திட்டு இருக்கும். ஐயோ கடவுளே, எனக்கு தான் இப்படி வாழ்க்கையில் துக்கம்னாக்கா இந்த ஜெமினி கணேசனுக்கும் இம்புட்டு துக்கமாயான்னு படம் பார்த்த ஆடியன்ஸ் எல்லாம் கதறனு. அப்படிப்பட்ட சமயத்தில் ஒரு பாட்டு. வாலி திரையுலகுக்கு வந்துட்டாலும் கூட அவருக்கு அங்கே ஒரு பாட்டு கிடைக்கிது, அப்புறமா ஒரு பாட்டு கிடைக்கிது, அப்புறமா ஒரு பாட்டு கிடைக்கிது. 50 ரூபா, 500 ரூபா, 200 ரூபான்னு கிடைக்கிது. பெரிய ஹிட்டாவில் வரிசையாக எல்லாரும் கூப்பிடலை. நம்ம பேசாமல் திரும்ப ஸ்ரீரங்கத்துக்கே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு, இல்லை தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாரு. மதுரையில் ஒரு ஃப்ரெண்டு, நீ இங்கே வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு பேசாமல் மதுரையில் நண்பர்கிட்ட போயிடலாமான்னு பார்க்குறாரு. சினிமாவே வேணான்னு வேற ஏதாவது போயிடலாமான்னு நினைக்கும் போது தான் ரேடியோவில் இருந்து இந்த பாட்டு கேட்குது. அந்த பாட்டு ஸ்ரீரங்கத்துக்கு வாலி அவர்களை போக விடலை, மதுரையில் நண்பரை தேடி போக விடலை. தற்கொலை பண்ணிக்கிற எண்ணத்திலேருந்து வாலி அவர்களை மீட்டெடுத்த பாட்டு. இந்த பாட்டு நமக்கும் ஏதோ ஒரு வகையில் என்னவோ செய்து நம்மளை இன்னும் வேகமாக வாழ்க்கையில் இயங்கச் செய்வதற்கான ஒரு அற்புதமான பாட்டு. மயக்கமா கலக்கமா. இந்த பாட்டில் சொல்லும்போது கண்ணதாசனை சொல்லியாச்சு, மெல்லிசை மன்னர்களை சொல்லியாச்சு, டைரக்டர் ஸ்ரீதர் சாருடைய காட்சி அமைப்பு, வின்சென்ட் அவர்களுடைய கேமரா, ஜெமினி கணேசனுடைய இயல்பான நடிப்பு, கண்ணதாசனுடைய பொலேர் வரிகள் எல்லாமே சொல்லியாச்சு, மயிலிறகு வரிகள் அதையும் சொல்லியாச்சு. இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த பாட்டை அப்படி தூக்கி கொண்டு போனதுக்கு காரணம் பி.பி. ஸ்ரீனிவாஸ் ஐயாவுடைய அந்த குரல் தான். அந்த குரலில் இருக்கிற அந்த மெல்லிய குரல் அந்த இருக்குல்ல, அது நம்மளை என்னமோ செஞ்சு விடும். அதுதான் இந்த பாட்டு. மயக்கமா கலக்கமா கேட்குறாரு, நேரடியாக கேட்குறாரு, என்ன மயக்கமா கலக்கமா அப்படின்னு கண்ணதாசன் வேகமாக சாட்டை அடிக்கிறார் நம்மளை. ஆனால் பிபிஎஸ் மென்மையாக மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. கேட்டு பாருங்க, நடுக்கமாக்கு ஒரு நடுக்கம் கொடுத்துருப்பார். இந்த போச்சா, தெரிஞ்சிச்சா? மயக்கமா, ஆமாயா. கலக்கமா, ஆமாங்க. மனசில் குழப்பமா, ஆமாங்க. ஆமாம். வாழ்க்கையில் நடுக்கமா, ஆமாங்க. முடிஞ்சிடுச்சு. அதுக்கு அடுத்தா அப்படிங்கவா உட்காரு. என்ன உனக்கு மயக்கம், என்ன கலக்கம், என்ன குழப்பம் உனக்கு? உட்காரு. கண்ணதாசன் அங்கே பாடம் எடுக்கிறார். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கைனா 1000 இருக்கும், ஒவ்வொரு வீட்லேயும் வேதனை இருக்கும். வேதனை இல்லாத வீடு இருக்கா? என்னமோ உனக்கு மட்டுங்கிற மாதிரி நொந்துக்கிற அப்படிங்கிறாரு. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. வந்த துன்பம் நீ வாடி வாடி போயிருக்கிறங்கிறதுனால ஓடிடுமா அது உன்னை விட்டுட்டு?
எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். எதையும் தாங்குகிற இதயம்னு ஒன்று இருந்துருச்சுனாக்க இறுதி வரைக்கும் நிம்மதி இருக்கும், அமைதி இருக்கும், சாந்தம் இருக்கும் அப்படிங்கிற. அடுத்த வரி பாருங்க. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. நாளை பொழுதை, நாளைக்கு அதை ஒன்றுது இல்லை, கடவுள்கிட்ட கொடுத்துரு. நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. என்ன வரிகள்! நாளைய பொழுதுங்கிறது கடவுள்கிட்ட கொடுத்துரு. நாளைக்கு பொழுதை நீ தாண்டா பார்த்துக்கணுன்னா அவன்கிட்ட கொடுத்துரு. நீ வாட்டுக்கும் செயலில் இறங்கிட்டே இரு. உனக்கும் கீழே இருக்கான்ல அவனை நினச்சி, உனக்கு மேலே இருக்கிறவனை நினைக்காத. உன்னை விட வாழ்க்கையில் உசந்தவனை, காசு பணம் வீடு பங்களான்னு இருக்கிறவனை நினைக்காத. உனக்கு கீழே இருக்கிறான்ல அவனை நினச்சிக்க. கோடி பேர் இருக்கான். அப்படி நினச்சிட்டினாக்க நிம்மதியை நாடுவ, நிம்மதி கிடைக்கும். எப்பேற்பட்ட வரிகள் பாருங்க. அதுவும் பிபி ஸ்ரீனிவாச ஐயாவுடைய குரல் இருக்குல்ல, அது ஒரு மகரந்த குரலுங்க. அப்படியே மயிலிறக கொடுத்துருவாங்க போல இருக்கு அவருக்கு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. இந்த பாட்டை கேட்டால் நமக்குள்ளார ஒரு தன்னம்பிக்கை, ஒரு உற்சாகம், ஒரு தைரியம், வேதனைகள் எல்லாத்தையும் தூக்கி கடாசிட்டு சோதனைகளை எல்லாத்தையும் எப்படி கடந்து போகணும்னு நினைக்க வைக்கிற கண்ணதாசனுடைய கல்வெட்டு வரிகள்ங்க. இந்த பாட்டு வரிகளை மட்டும் நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளில் கண்ணாடிக்கு பக்கத்தில் ஒட்டி வச்சுட்டு காலையில் அதை பார்த்துட்டு நீங்கள் கிளம்புனுங்க. வாழ்க்கையில் சோகத்துக்கே இடம் இல்லைங்க, சுருண்டுக்கிறதுக்கு உண்டான வேலையே கிடையாதுங்க. வாழ்வெல்லாம் பாட்டு. என் வாழ்நாளெல்லாம் இந்த பாட்டு கூட வருதுன்னு நான் சொல்கிறேன். உங்கள் வாழ்நாளில் இந்த பாட்டு கூட வந்திருக்குனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.